2 நாளாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுங்க. அதனால் வீடியோ போட முடியலைங்க. இது இன்றைக்கி எடுத்த வீடியோவுங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, நேரமே போயாச்சுங்க. ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் பேரன் வந்திருக்கிறானுங்க. அவனும் தோட்டத்துக்கு வரோம்னானு அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டுனுங்க. காலையில் தான் பால் கறந்துட்டு சாணியெல்லாம் அள்ளிட்டு வந்தோமுங்க. மறுக்கு இப்போ போய் பார்த்தா மறுக்கு சாணி நிறையா இருந்ததுங்க. அள்ளி எல்லாம் குப்பை குழியில் போட்டாச்சுங்க. சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டுங்க. அப்புறம் ஆட்டுப்பட்டியெல்லாம் கூட்டிகிட்டு தண்ணி வந்ததுங்க. அதெல்லாம் தொட்டியெல்லாம் பிடிச்சி நிறச்சாச்சுங்க. தண்ணியெல்லாம் தொட்டியில் பிடிச்சி நிறச்சிட்டுங்க. அப்படியே ஆட்டுப்பட்டி கொஞ்சம் தொளிச்சா புழுதி வரக்காதுன்ட்டு தொளிச்சு விட்டுட்டுங்க. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. ஆடி மாதம் கூட இப்படி அடிக்கலைங்க. காற்று ரொம்ப அடிக்கிறதுனால மாட்டையெல்லாம் வெளியே கட்டி தட்டு போட முடியலைங்க. அதனால சாலையில் கட்டித்தாங்க தட்டெல்லாம் போட முடியுது. இல்லைன்னா அடிக்கிற காற்றுல தட்டெல்லாம் பறந்து கிழக்கு ஓடிடுதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாட்டுக்கு என்ன தீனி போடுறீங்கன்னு. மழை பெஞ்சிருந்தா தட்டெல்லாம் பெருசாக போட வேண்டியது இல்லைங்க. இப்போ மழை இல்லாதனால தட்டு பஞ்சு வைக்கிப்புல எல்லாம் கொஞ்சம் போட்டு மாற்றி போட்டுட்ருக்குறோமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளங்க வெள்ளைச்சோளம் அரிசி 3 போட்டுங்க ஒன்றா அரைச்சி 2 நேரம் கம்பளி காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோங்க. அப்படி ஊற்றுனாத்தானுங்க பால் இருக்குது. இல்லைன்னா அந்த வேடைக்கு எதுக்கு பால் இல்லாமல் போயிடுதுங்க. மாட்டையெல்லாம் பிடிச்சி கொண்டு சாலையில் கட்டிட்டுங்க. நானும் எங்கள் அண்ணன் பேரனும் தட்டெல்லாம் தரிச்சு கொண்டு போய் போட்டுட்டுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாமுங்க.